நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் திமுகவை சார்ந்த புழந்தி சார் அவர்கள் நம்மிடையே இணைஞ்சிருக்கிறாங்க. திமுக குறிப்பாக பேரவையில் நடந்த விஷயங்கள் திமுக ரொம்ப அதிகமான ஆதரவு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்தா நேரு மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புலையும் சொல்லிட்டு இருக்காங்க. இது குறித்து என்ன சொல்ல போறாங்க நம்மளிடையே இணைஞ்சிருக்கக்கூடிய புழந்தி சார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சார், எலெக்ஷன் பிரச்சாரம் அப்படிங்கிறதுனால இப்பவே பயங்கரமான ஒரு கொதிநிலையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்களுமே கூட இப்ப பிரச்சாரத்துக்கு இடையில தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொன்னீங்க. ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு பார்த்தா உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி இருக்காரு. திடீர்னு நீங்களே ஓபிஎஸ் அட்டாக் பண்ணி எல்லாமே பேசிருந்தீங்க. அவருமே இல்ல ஸ்டாலின் ஆட்சியோ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்க ஓபிஎஸ் ஓட ஆதரவாளர் ஒருத்தர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களோட ஆசீர்வாதத்தோடையும் ஓபிஎஸ் ஆசீர்வாதத்தோடையும் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. அதுவுமே விவாத பொருளா மாறி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? என்ன செஞ்சீங்க? எல்லாருமே உங்க பக்கமே வந்துட்டாங்களே. அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல. எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் அவருடைய ஆட்சியினுடைய சிறப்பு, நிர்வாக திறமை, மக்களுடைய பேராதரவு, இதெல்லாம் நேரா எல்லாரும் பாக்குறாங்க. இவ்வளவு கடுமையான நெருக்கடிக்கு இடையில் யூனியன் கவர்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றிய அரசு பல நிதி நெருக்கடிகள் உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் பல முறை சொல்லியாச்சு. 3500 கோடி நிதி கல்விக்கு இன்னும் கொடுக்கல. ஆனா கல்விக்கு கொடுக்காத பொழுதும் கூட அந்த புதுமை பெண்கள் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய், ஒவ்வொரு திட்டமாக உயர்கல்விக்கு போகின்ற பொழுது அவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பது, இப்படி எல்லா வகையிலையும் எப்படி இப்படி செய்யறாரு? ஆச்சரியமா இருக்கு. நாங்க கூட தான் ஆட்சியில் இருந்தோம், ஆனா எங்களுக்கெல்லாம் இது தெரியல. காலை உணவு திட்டம் கொடுக்கறது கூட அந்த எண்ணம் கூட யாருக்கும் வரல, அவருக்கு தான் வந்திருக்கு. இப்போ இந்த பேருந்து சலுகைகள் உட்பட உரிமை தொகைன்னு கொடுக்கிறாரு மகளிருக்கு. அந்த உரிமை தொகை கொடுப்பதும், இந்த பேருந்து நிலைகள்ல அவர்களுக்கு உரிமையான கட்டணம் கொடுப்பதும், நடுத்தர ஏழை எளிய குடும்பத்து பெண்களுக்கு வீட்டில் விளக்கேற்றி வச்ச மாதிரி இருக்கு சார். அதெல்லாம் பாக்குறாங்க. வியாபாரத்திற்கு போறாங்க, குழந்தைங்களை கூட்டு போறாங்க. மாணவ மாணவிகளுக்கு ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலேயே கட்டணம் கிடையாது. படிக்கிற பிள்ளைகளுக்கு கிராமத்துல டவுனுக்கு போகுங்க. அப்படி இன்னைக்கு அதனுடைய டெவலப்மெண்ட்ல வரும்போது ஆச்சரியப்படும் விதமா ஒண்ணு சொல்றேன். எல்லாரும் நினைச்சு பார்க்கணும், ஏன் இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியல. இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு ஒரு 14-15 வயதுல கருப்பை வாசல் புற்று வருது. கருப்பை வாசல் புற்று இப்ப இந்தியாவில் நிறைய வந்துகிட்டு இருக்குன்னு தகவல் இருக்கு. அதுக்கு ஒரு தடுப்பூசி இருக்கு. அந்த தடுப்பூசி 8000 ரூபா 9000 ரூபா. அதை வசதி படைத்தவர்கள் ஓரளவுக்கு இருக்கிறவங்க மட்டும்தான் அதை போட்டுக்க முடியும்னு இருக்கும் பொழுது அதையும் பார்த்தார். அப்ப அந்த குடும்பத்துல அவர் பதவி இருக்கும்போது என்ன சொன்னார் சார்? முதல்வராக பதவி இருக்கும்போது என்னால நினைச்சு பாருங்க, எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் முதல்வராக இருப்பேன்னாரு. இன்னைக்கு அந்த தடுப்பூசியை அந்த 14 வயது பெண் குழந்தைங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு இலவசமாக அரசு தரப்பில் போடுவதற்கு உத்தரவு போட்டார். இதையெல்லாம் ஒண்ணா நீங்க படிப்படியா பார்த்துக்கிட்டு வரும்போது இன்னைக்கு கொடுத்திருக்கிற 5000 அப்படின்றது கூட வேகமாக, எதனால நீங்க ஓபிஎஸ் அவங்கலாம் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போய் வெளில உட்காந்துருக்காங்க. நமக்கு எதிராக இருந்தாலும் சரி, மாறுபட்ட கருத்து உள்ளவராக இருந்தாலும் சரி, எப்படி மேல இருக்கக்கூடிய யூனியன் கவர்மெண்ட் தொல்லையை மீறி வந்தார். அதுதான் ஆச்சரியம். ஏன்னா ஹைகோர்ட்ல கோர்ட்ல ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறது, போயிட்டு இந்த உரிமை தொகை கொடுப்பது தேர்தல் காலத்தில் நிறுத்தப்படணும் அப்படின்னு பண்ணலாம். ஏன்னா மத்திய பிரதேசத்துல அதே மாதிரி ஒரு கேஸ் வர வச்சு போட்டாங்க. இவரும் நினைக்கும் பொழுது அடுத்த வினாடி நீ நிறுத்தினாலும் எங்கள் மக்கள், ஏழை எளிய மக்களுக்காக நான் இப்பவே கொடுத்துட்றேன்னு 3 மாதத்திற்கும் கொடுத்துட்டு, அது ஒவ்வொரு வருடமும் இப்ப கூட அமைச்சர் கூட சொல்லியிருக்காங்க, சமூக நலத்துறை அமைச்சருடைய தங்கை கூட சொல்லியிருக்கிறாங்க அழகா. இது கோடைக்கால அந்த இதுன்றது இனி சம்மர்ல கொடுத்துருவோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய முடிவாக, மிகப்பெரிய சிறப்பாக, நினைத்து பார்க்க முடியாதவர்கள் கூட முதலமைச்சராக அவர் தொடர்ந்தால்தான் நாட்டுக்கு நல்லதுன்ற முடிவுக்கு வந்துட்டது. மிகப்பெரிய மாற்றம். ஓகே சார், இதுல உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நீங்க சொல்லிட்டீங்க.
தேமுதிக வந்து திமுகவோட வந்து இணைகிறாங்க அப்படின்னு பாக்குறப்போ இது வந்து ரொம்பவுமே நேத்திக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் நியூஸாவே இருந்துச்சு. நேரு அவர்கள் வந்து பக்கத்துல இருக்க கூட செய்தியாளர் சொல்றாங்க இன்னைக்கு இதுதான் வந்து சூடான செய்தியாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா கடந்த சில சிவராத்திரி வந்துச்சு, அப்ப ஈஷா யோகா மையத்துக்கு வந்து பிரேமலதா அவங்க வந்து போயிருந்தாங்க. அப்போ பாஜக தரப்புல இருந்தும் வந்திருந்தாங்க. இங்க ஏடிஎம்கே தரப்புல எஸ்பி வேலுமணி அவங்க எல்லாருமே அந்த இதுல இருந்தாங்க. சோ ஒருவேளை இவங்க ஏடிஎம்கேட தான் கூட்டு வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறப்போ சில நாளிதழ்கள் எல்லாமே வந்துடுச்சு என்ன அப்படின்னா தேமுதிகவை இணைப்பதற்கு சபரீசன் தான் வந்து அந்த டீலிங் எல்லாம் முடிச்சு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது. சோ இந்த கட்சியோட முக்கிய முடிவுகளை ஸ்டாலின் அவர்களோ இல்ல அரசியல் தலைவர்களோ எடுக்காம சபரீசன் போன்றவங்க தான் முக்கியமான பொறுப்பு இருக்கா? உண்மையிலே அதுதான் உண்மையா அந்த சம்பவம் தான்? இதுல நீங்களே இப்ப கேள்வி கேட்கும் போதே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவர் சபரீசன் என்னுடைய அன்பிற்குரிய அருமை சகோதரர். அவர் நல்ல மனுஷன், ஒரு உயர்ந்த நல்ல நெறியாளர். அப்படிப்பட்ட ஒரு நெறியாளர், ஒரு நல்ல மனிதன். அவர் ஒரு பணிகளை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது தேவை இல்லாமல் இப்ப இவங்க சொன்னதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் காட்ட முடியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு திமுக மேல ஏதாவது ஒரு பழிய சொல்லணும், ஒரு செய்திகளை பரப்பி விடணும், அவங்க குடும்ப கதையாக எடுத்து இல்ல பேசணும். ஆதவர்ஜின குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், ஆதவர்ஜின வந்து தேர்தல் வியூகத்துக்காக கூட்டு வந்தவர் சபரீசன் அவர்கள் தானே. இப்ப அவரோட திறமை இதை யோசிச்சு பாக்குறப்போ நாமளே ஏன் ஒரு மைண்ட் இதுல நம்மளுமே ஏன் ஒரு தேர்தல் ஆலோசகர் மாதிரியான ஒரு இதா அவர் உருவெடுத்துட்டாரோ அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஏன் நாமளே ஒரு கற்பனை பண்ணிக்க கூடாதுன்னு இப்ப நீங்க சொல்றீங்க. அன்னைக்கு அவரை வந்து நீ அழைச்சிட்டு வான்னு சொன்னதுனால ஆஹா பாத்தீங்களா, இனிமே நாமளே இப்படி கூட யூகம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. இப்படி நாமே யூகம் பண்ணுவது, நாமே கற்பனை பண்ணுவதை தான் நான் சொன்னேனே தவிர வேற ஒண்ணும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். தேமுதிகனுடைய முடிவு என்பதுல இன்னைக்கு கூட அந்த அம்மையார் கூட அழகா சொல்லியிருக்காங்க. பிரேமலதா விஜய் வந்து அவங்க வந்து அழகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வாக்கு பெட்டி ஒண்ணு வச்சோம் எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்துல. அதுல எந்த கட்சியோடு கூட்டணி போகணும் என்னன்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா எழுதி போடுங்கன்னு. அந்த வந்து நாங்க அவங்க ஓட்டு போட்ட பிறகு பிரிச்சு பார்த்தா எல்லாமே திமுக கூட்டணியை சொன்னார்களே தவிர தோற்று போகக்கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த பாஜகவுடைய கூட்டணியில அதிமுக கூட்டணி இருக்கக்கூடாது அப்படின்ற தெரிவித்தார்கள். ஆனா நம்ம சேனல்ஸ்ல எல்லாமே பாக்குறப்போ இந்த கூட்டணிக்கு முன்னாடி தேமுதிகோட நிலை என்ன அப்படிங்கிற சேனல் எல்லாம் பாக்குறப்போ அவங்களோட மீட்டிங் எல்லாம் இருக்கிறப்போ யாருமே பெருசா கூட்டமே இல்ல. அப்புறம் வந்து எலெக்ஷன் மனு தாக்கல் பண்றதுக்காக வருவாங்க இல்லையா? இப்ப நம்ம திமுக இருக்குன்னா நிறைய பேர் போய் மனு தாக்கல் பண்ணுவாங்க, நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணும். தேமுதிகால கூட்டமே இல்லாம அந்த இடம் வெறிச்சோடி காணப்பட்டது. சோ இதெல்லாம் வச்சு சொல்றப்போ அவங்க சொல்றது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குமா அப்படிங்கறத எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். நாம என்ன சொல்ல வரோம், அதுக்கெல்லாம் நமக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தேமுதிக இத்தனை சதவீதம் வாக்கு வாங்கி இருக்கு, இத்தனை சதவீதம் இருக்குன்னு பத்திரிகை கொடுக்கறாங்க, எல்லாரும் தான் கொடுக்கறாங்க ஒவ்வொரு தேர்தலையும். தேமுதிக நிர்வாகிகள் ஒரு இடத்துக்கு வரல, இவங்க கூட்டு வரலன்றதெல்லாம் தேவையில்லாத. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை போட்ட பொழுது மாவட்ட செயலாளர்களை வரவழைச்சாங்க. மாவட்ட செயலாளர்களை வந்து நாம வந்து அவங்க கூட்ட ஹால் மீட்டிங்ல வச்சு ஓட் பேங்க் மாதிரி வச்சு கேட்டாங்க. கேட்டதுக்கான பதில் வந்தது. பதில் வந்த உடனே எங்கள் கட்சியினுடைய பெரும்பான்மையாக அனைவருமே திமுக விரும்பினார்கள். ஆகவே நாங்க திமுக கூட்டணிக்கே போயிட்டோம். அதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. அவங்க அடுத்த கட்ட மகிழ்ச்சியாக எங்களுடைய திருமணத்தையே நடத்தி வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். இப்பவே நாங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலையில மாறிவிட்டது. ஆனால் இன்னைக்கு பழம் நழுவி பாலில் தேங்கலந்த பாலில் விழுந்திருக்குன்னு அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம இயக்கத்துல, எங்க இயக்கத்துல வரவேற்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த காரணத்தை முன்னிட்டும் இப்ப அமித்ஷாவும் எடப்பாடி போன்றவர்களும் எல்லா வகையிலையும் எல்லா கட்சியும் இணைச்சு ஒரு பெரிய கூட்டணி மாதிரி ஆக்கி திமுகவை எதிர்க்க வேண்டும். இன்னும் கூட பாஜக, RSS, இப்ப எடப்பாடி பழனிசாமின்றவர் அதிமுகவா அமித்ஷா திமுக நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களுடைய முடிவு என்னன்னா, திமுகவை வீழ்த்த எல்லோரும் ஒன்றுபடுங்கள், திமுகவை எதிர்க்க எல்லாரும் வாங்கன்னு தான் அமித்ஷா வந்து இங்க ஓப்பனா டாக் பண்ணவர், ஓப்பனா சொன்னவர். எங்களுக்கு கிடைச்ச தகவல், நீங்களும் இப்ப யூகம் பண்ணோம் கற்பனை பண்ணோம்னு சொன்ன மாதிரி எங்களுக்கு கிடைச்ச தகவலை பார்த்தா யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தினசரி அறிக்கை கொடுக்குறாங்களோ, தினசரி சும்மா வீட்டுல உட்காந்து 1/2 மணி நேரம் உட்காந்து எழுதிட்டு கொடுத்தா பேப்பர்ல பெருசா
அப்படி கொடுக்கிறவர்களுக்கே மாதம் 1,00,000 பணம் கொடுக்குறாங்களாம் பிஜேபியில. என்ன இந்த சார் சொல்றீங்க? ஆமா, இப்ப கேள்விப்பட்டோம். மாதம் 1,00,000 ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட போக மாட்டேன்தான் எடப்பாடி கிட்ட. ஆனா லெட்டர் பேட் கட்சியாக இருந்தாலும் சரி, திமுகவை எதிர்த்து எவர் நீங்கள் அறிக்கை வெளியிட்டாலும் உங்களுக்கு உரிய தொகை வீட்டுக்கு வரும்னு அனுப்பியிருக்காங்க கொஞ்சம் பேருக்கு அப்படின்னு கேள்வி. இது எதுக்கு இன்னொன்னு சொன்னீங்க, இன்னொரு இப்ப 4 அணியாக 4 முனையாக தமிழ்நாட்டில் தேர்தலை பார்க்கறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி கூட்டணி, இந்திய கூட்டணி, எங்களுடைய தலைவர் தளபதிக்கு இருக்கிற பெருமை பேரை பார்க்கும்போது எல்லாரும் வந்துருவாங்க சார். இன்னைக்கு இந்திய துணைக்கண்டத்திலே இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டே சொல்றாங்க, இந்திய கூட்டணிக்கு அவர் லீடரா வரணும், அப்பதான் ராகுல் வந்து பிஎம் ஆக முடியும் கருத்தெல்லாம் வருது. அடுத்ததாக வர கூட்டணி வந்து அதிமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி, இந்த பாஜக தலைமையில் அதிமுக இருக்கிற கூட்டணி. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் ஒருத்தர், அவரு ஒரு கூட்டணி. இன்னொருத்தர் நான் யார் கூடயும் சேர மாட்டேன், எப்படியும் சேர மாட்டேன், நான் யார் தெரியுமா தானே கண்ணாடியை பார்த்து பேசி கை தட்டிக்கிற ஒரு நபர், சாமாங் கிமா அப்படின்ற ஒரு நபர்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, இந்த 4 நிலையில மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போறாங்க. ஓட்டு கேட்க போகிற சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. இதுல உண்மையாக நல்ல அணியாக மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற திட்டங்கள் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால எல்லோருமே உண்மையானவர்கள் விரும்புகிறார்கள், ஆதரிக்கிறார்கள். ஓகே, இதுல ஓகே உங்களை தேடி இப்ப நிறைய மெஜாரிட்டியான ஒரு இது இருக்கு, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எல்லாருமே. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் கூட தனி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாரு. சோ அவருமே உங்கள்கிட்ட வந்து இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு. பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரும் கூட உங்கள்கிட்ட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதை பார்த்தா இப்போ இப்போ உங்க கூட்டம் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள்னு பார்த்தா இப்போ வந்து விசிகாவா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸ் இருக்கட்டும், இவங்க ஏற்கனவே வந்து அந்த தொகுதி ஒதுக்கீடு பண்றதுல எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் அப்படிங்கறதுல ரொம்ப கராரா இருக்காங்க. இது திமுகவுக்கு ஒரு தலைவலியை கொடுக்குமா, குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள்? ஏன்னா இப்ப எல்லாருமே அவரை தேடி வந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ இதனால, ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ்ல மாணிக்கம் தாக்கூர் போன்றவங்க எல்லாம் வந்து இல்ல எங்களுக்கு திமுக காரவங்க ஒழுங்கா சப்போர்ட்டே பண்றது கிடையாது, அவங்க எங்களை ரொம்ப நாங்க ஒரு காலத்துல எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இப்ப அவர் மாணிக்கம் தாக்கூரே சொல்லிட்டாரு, நான் வந்து போட்டி எல்லாம் போடலப்பா இன்னும் வரக்கூடிய தேர்தல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. சோ ஒரு பெரும் தலைவலியை கொடுக்குதா ஸ்டாலின் அவர்களுக்கு? அதுதான் இல்லை. ஏன்னா இது முதல் தேர்தல் கிடையாது. ஏதோ இப்பதான் ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்த மாதிரியும் இப்பதான் தேர்தல் கட்சிகள் கூட்டணி பேசுற மாதிரியும் இல்ல. சட்டமன்றமாக இருந்தாலும் நாடாளுமன்றம் இருந்தாலும் உள்ளாட்சித்துறையாக இருந்தாலும் கூட்டணியை அமைப்பதும் கூட்டணி கட்சிகளோடு பேசுவதில் அனுபவம்னு ஒண்ணு இருக்கு. சும்மா திடீர்னு நீங்க லெட்டர் பேடு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு முதலமைச்சர் ஆகிற வேலையெல்லாம் கிடையாது. படிப்படியாக அரசியலை பார்த்து வளர்ந்தவர் எங்க தலைவர். கலைஞர் அவர்கள் அங்க இருந்தாங்க. கலைஞருங்கிறது அது அங்க இருந்தது ஒரு பெரிய சிங்கம் மாதிரியான ஒருத்தர், அது நமக்கு தெரியும். நார்த் சைட்ல இருந்தே சொல்லுவாங்க கலைஞர் அப்படின்னு இருக்கவங்க சாதாரணமா இடம் போட முடியாது அப்படிங்கிறத. பட் அந்த ஒரு இடத்த வந்து இப்ப இன்னமும் ஸ்டாலின் பூர்த்தி செஞ்சிட்டாரு நம்ம வந்து சொல்லிட முடியுமா? ஏன்னா இப்ப அவரு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, மத்தளத்துக்கு இரு பக்கம் அடி விழுவதை போலத்தான் நான் வந்து டெய்லி எழுந்திரிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாமே அவருக்கு இருந்தது. சோ தேர்தல் நேரத்துல அவர் கொஞ்சம் ஹெக்டிக்கான ஒரு நிலைமையில தான் அவரை கொண்டாந்து விட்டுட்டாங்களோ, ஏன்னா எல்லாருமே அவரை தேடி வர்றப்போ. இல்ல உங்களுக்கு சொல்றேன், நீங்களே கேட்டு சிங்கமாக கலைஞர் இருந்தார். சிங்கத்தின் மகன் வந்து சிங்கமாகத்தான் இருப்பாரு, அதுல வேறு இருதில்லை. அந்த சிங்கமாக இருக்கிறார். வடநாட்டுக்காரர்கள்லாம் தலைவர் கலைஞரை பற்றி சொன்னதெல்லாம் சொன்னீங்க. நான் இப்ப கூட சொன்னேன், நேற்றைக்கு 2-3 நாட்களாக பத்திரிகைகளில வடநாட்டினுடைய தலைவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் நம்முடைய முதல்வர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதியை பெருமையாக பேசி இந்திய கூட்டணிக்கே தலைமை தாங்கணுன்ற அளவுக்கு அவருடைய நிர்வாக திறமையும் ஆற்றலையும் பார்க்கிறாங்க. ஆக எல்லா வகையிலும் உயர்ந்த நிலையில சிறந்த நிலையில அவர் இருக்கார். இன்னொன்னு தெரிஞ்சுங்க, காங்கிரஸ் இயக்கமாக இருந்தாலும் இன்னைக்கு தேமுதிக வந்ததை வரவேற்குது. பிசிகாவிலும் என்னுடைய அருமை சகோதரர் அவரும் வரவேற்கிறார். திமுகவினுடைய கூட்டணி என்பது வலுவாக இருக்கிறது, உறுதியாக இருக்குன்னு எங்க தலைவர்களே, கூட்டணி தலைவர்களே இன்னைக்கும் சொல்றாங்க. அவங்களே எல்லாரையும் வரவேற்கும் பொழுது அனைவரும் கூடி பேசி முடிவு செய்கின்ற பொழுது அதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்ட பிறகு அதற்கான முடிவு எடுக்கப்படும். இதெல்லாம் வந்து எப்பொழுதும் நடக்கக்கூடியது. இல்ல ஒரு வீட்டுல 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓகே, எல்லாருக்குமே பிரிச்சு நம்ம வந்து கொடுத்துடலாம்.
திடீர்னு ஒரு 10 பேர் உள்ள வர்றப்போ அப்போ வாங்க வாங்கன்னு சொல்றப்போ ரொம்ப நல்லாதான் இருக்கும். ஆனா வந்து பிரிச்சு கொடுக்கறப்போ இன்னைக்கு ஒருவேளை தேமுதிகவுக்கு அதிகமான சீட்டுகளை வந்து ஒதுக்குறப்போ விசிகா தரப்புல இருந்து அதிகமானது கேட்கலாம், நாங்க உங்க கூட ரொம்ப நாள் டிராவல் பண்றோம்னு காங்கிரஸ் கேட்கலாம். அப்படிங்கிறப்போ அப்போ ஒரு பிரச்சனை வருமா இதுவே திமுகவுக்கு? இந்த கவலையே நமக்கு தேவையில்லாத கவலை. ஏன்னா உள்ள வரும்போதே 5 பேர் இருந்த இடத்துக்கு இன்னும் 5 பேர் வந்துட்டாங்க. 5 பேர் வந்துட்டாங்கன்னு உடனே இருக்கிற இடத்துல நாம 10 பேர் இருக்க போறோம் அப்படின்னு முடிவு ம், பண்ணிக்கிறாங்க. ம், முடிவு பண்ணி ஒருவரை ஒருவர் சரி செய்துகிட்டு தான் தேர்தலை சந்திக்க போறாங்க. இதுல இன்னொன்னு நீங்க கவனிக்கணும். திமுக தலைமையில் இருக்கின்ற இந்த கூட்டணி என்பது வெறும் தேர்தல் வெற்றிகளுக்காக தேர்தலுக்காக மட்டும் இருப்பது அல்ல. இது ஒரு அடிப்படையில கொள்கை அடிப்படையில இருக்கிறது. மத சார்பற்ற அணி, மத நல்லிணக்க அணி. யூனியன் கவர்மெண்ட்ட இருக்கிற பாஜகவை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுல உள்ள விடக்கூடாது, எதிர்க்கணும் போது இவங்க எல்லாம் கொள்கை ரீதியாகவும் வந்துட்டாங்க. அதனால விட்டு கொடுப்பது என்பதுல இல்ல அதாவது இது தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சண்டை போட்டுக்கு போறதெல்லாம் கிடையாது. எல்லோருமே ஒரு மனதாக கரெக்டா ஒண்ணு சொல்லிட்டாங்க. இறுதி முடிவை திமுக தலைவராக எங்க கூட்டணியின் தலைவராக இருக்கிற முதல்வர் அவர்கள் எடுப்பார்கள். நாங்கள் கேட்டுக்கொள்வோம். ஓபிஎஸ் அவர்கள் உங்களுக்கு திடீர்னு கொடுத்த இந்த ஆதரவை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, ஆதரவு கொடுத்தாருன்னா இனிமே நான் திமுக கூட்டணியில் சேர்ந்து விட்டேன், திமுக ம். கூட்டணிக்கு போய் போகிறேன், அதுக்கு அப்படி இல்ல. அவரே அவரு முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு சார், எடப்பாடியார் சொல்லல, ஓபிஎஸ் சொல்றாரு. வேற வழியே இல்ல. நியாயமான ஒரு மனசுல பட்டுடுச்சு. ம், எடப்பாடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்துக்கிட்டு செஞ்சு அடுத்த நாளைக்கு அவர் என்ன சொல்றாரு, ஓபிஎஸ் கூட நீங்க நினைக்கலாம் அவர் வந்து திமுக இது பண்ணிட்டாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவரு அதிமுக என்பதை அமித்ஷா திமுகவை எடப்பாடி போய் சேர்ந்துட்டாரு. இனிமே நாங்க என்ன பண்ணி தொலைகிறது, எங்களுக்கு ஒரு இதா இல்லைன்னும் போது திமுகவினுடைய தலைவராக இருக்கிறவர் மிக சிறந்த ஆட்சி தரார், அதை நாம் மறுக்க முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. அதை வைத்துக் கொண்டு நம்ம பேச வேண்டியதுல அவர் அடுத்த முடிவு என்பது அவருடைய விருப்பம். ஓகே. இதுல வந்து இப்ப கடைசி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நேரு அவர்கள் மீது வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுல பல்லாயிரம் கோடி கிட்ட ஊழல் அந்த இதுல நடந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது நேரு அவ்வளவுதான், அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து சொல்றாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது பாஜகவோட ஒரு அழுத்தம் நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல இங்க திருச்சி சைட்லயும் சரி மொத்தமா வந்து அந்த வியூகத்தை கட்டமைக்கிறது அப்படிங்கிறது நேரு அவர்களுடைய பங்கு அந்த காலத்துல இருந்தே இருந்துகிட்டு இருக்கு, கலைஞருடைய காலகட்டத்தில இருந்தே. இது பாஜகவோட அழுத்தத்தினால வரக்கூடிய இந்த ஒரு விஷயம் எடுத்துக்கலாமா, இல்ல தாவேக்கா தங்களுடைய முனைப்பை காமிக்கிறதுக்காக இதை செய்யறாங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாமா? ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ம், ஆற்றல் இந்த செயல் வீரராக இருப்பவர் அண்ணன் நேரு. 89 இருந்து அவருடைய பணிகள் எனக்கும் தெரியும். ம், அவர் அமைச்சராக இருந்து பணியாற்றினார் 89 இருந்து. கழகத்துல வந்து பல மாநில அளவிலும் இப்போ வந்து மாநில அளவில் அன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளராக மண்டல செயலர் எல்லா பொறுப்பிலும் இருந்தார். சிறந்த பணியாளர், சிறந்த உழைப்பாளர், எல்லாரையும் மதிக்கக்கூடியவர். அவருடைய பணி சிறப்பு தான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த பகுதிகளில் இயக்கத்திற்கு மேலும் வலு சேர்த்து நல்லா சிறப்பா இருக்கு. எங்களுடைய தலைவர் அவர்கள் மிக மகிழ்ச்சியாக அவருக்கான பணிகளை கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உழைப்பாளியை ஏதேனும் ஒண்ணு செய்ய வேண்டும் என்பதற்காக இப்ப அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா பிஜேபி பின்னால் இருக்கு அப்படின்னு எதுக்கு சொல்றோம்னா, இந்த யாரோ ஒரு கட்சி நீங்க நடிகர் கட்சி ஒருத்தர் சொன்னீங்களே, அந்த கட்சியினுடைய இது அப்படியே உடனே வழக்கு போடணும் இருக்குது. நீங்க சொல்லுவதற்கான தகுதி உடையவர்களும் அல்ல. இன்னொன்னு, அமைச்சராக இருப்பவர்கள் மீது எப்படி வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு புகார் கொடுத்துக்கிட்டு வழக்கு நடத்தலாம். நேரு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? தெளிவா சொல்லிட்டார். நான் சட்டப்பேரவையில் சொல்லி தெளிவாக மக்கள் மன்றத்திலே சொல்றார். என்ன தெரியுமில்ல, நான் நீதிமன்றத்தில் சந்திப்பேன், தயாராக இருக்கிறேன். என் மேல நீ என்ன வழக்கு வேணா போடு, அது தவறானது பொய்யானது என்பதை நிரூபித்து நான் உண்மையானவன் என்பதை காட்டுகிறேன் என்று உறுதிபட சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிய அவரை இவர்கள் எப்படி தாக்கினாலும் யாரும் கவலைப்பட போறது. ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் உறுதியாக நீதிமன்றத்துக்கு வான்னு சொல்லி அடிச்சுட்டாரு. நான் ஒன்னும் ஓடிட்டேன், நான் போயிட்டேன். இப்போ நம்ம நடிகர்லாம் பண்ணாங்கல்ல, இந்த ம், நடிகர்லாம் ஒன்றும் காருக்கு புது கார் வாங்கினா அதுக்கு பணம் கட்டுறது கிடையாது, டாக்ஸ் கட்டுறது கிடையாது. படத்துக்கு வாங்குற பணத்தை ஒழுங்கா கணக்கு காட்டாம இப்ப மாட்டிக்கல, கூலி என்ற படத்துக்காக 1 கோடி ரூபாய்க்கு மேல மறைச்சு
டாக்ஸ், அப்புறம் இன்கம் டாக்ஸ் வந்து மறுபடியும் வந்து வருமான வரி தொகையெல்லாம் போட்டாங்க. இப்படி கணக்கு காட்டுறதுலயே மறைச்சுக்கிட்டு தில்லுமுள்ளு செய்கிறவர்கள்லாம் பெரிய அப்படியே நல்ல யோகியவான்கள் மேல எங்க நேரு மேல பேசுறாங்க. இல்ல உங்க மேல இந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத ஒரு விமர்சனம் வைத்தாலே அவங்க பாஜக ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை திமுகவினர் கொடுத்துறீங்களோ அப்படிங்கிற கேள்வி எழும்புது இல்லையா? இன்னொரு இதை வந்து நீங்க கவனிக்கணும். பாஜக ஆரம்பத்திலிருந்து திமுகவை எதிர்ப்பதுதான் எங்களுடைய ஒரே கொள்கை, திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு கத்தின்னு கிடக்குது ரொம்ப நாளா. அதுல அவன் பிளான், அவங்க வந்து RSS சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. காந்தியை சுட்டும்போது கூட அவங்க போட்ட பிளான்லாம் 4-5 தடவை மாத்தி மாத்தி பிளான் போட்டவங்க. அவங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். ரொம்ப ரகசியவாதிகள், ரொம்ப கெட்டிக்கார கிரிமினல்கள். அந்த நபர்கள் என்ன பண்றாங்க, நடிகர் விஜய, உனக்கு என்ன கட்சி ஆரம்பிக்கிற, உனக்கு ஒரு படத்துக்கு எத்தனை கோடி வாங்குவ, 100 கோடியா 200 கோடியா, அதை பற்றி கவலையே பட வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். ஆனால் எங்களோடு கூட்டணி நீ பேச வேணாம், நானும் உங்களோட பேச மாட்டேன். நீ எங்களை திட்டு, நான் உன்னை திட்டுவேன். நீ தனியாக வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்கணும். ஏன் தெரியுமா, தமிழ்நாட்டில் சிறுபான்மையின மக்களும் இன்னும் பல பட்டியலின பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் எங்களுக்கு ஓட்டு போட மறுத்துவிட்டு திமுகவுக்கே போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படி போட்டு கொண்டு இருப்பவர்களை நீ தனியாக போய் கேட்டினா நீ ஓட்டை பிரிக்க முடியும். ஓட்டை நீ பிரிச்சு திமுகவை நாளைக்கு நீ எத்தனை எம்எல்ஏ வந்தாலும் நாங்கள் எத்தனை எம்எல்ஏ வந்தாலும் ஒன்றாக சேர்ந்து உன்னை முதலமைச்சர் ஆக்குறோம், எங்களுக்கு நீ துணை முதலமைச்சர் கொடுன்னு திட்டம் போட்டு அமித்ஷாவின் RSS புத்தியில மோகன் பகவத் கூட்டம் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதற்கு டீ கொடுக்கறதுக்கு ஏத்த மாதிரி நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு நடிகர். அதனாலதான் எங்க அண்ணன் நேரு மேல இப்ப இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டேன். சோ அப்ப இது வந்து பாஜகவோட அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன்ல தான் தாவேகா இயங்குதுன்னு நீங்க சொல்றீங்களா? கம்ப்ளீட்டா 100%. நடிகர் விஜய் அவர்கள் புதுசா வந்திருக்கிறாங்க, அவருக்கே தெரியும் நம்ம டான்ஸ் ஆடுறோம், சண்டை போடுறோம், கை தட்டுறாங்க நம்ம ரசிகர், அதை நம்ம தப்பு சொல்ல, அது அவருடைய விருப்பம், சிறப்பு. அதை நாம வந்து ஓட்டாக மாத்தி நம்ம வந்து முதலமைச்சராகி உட்காரணும் போகணும் போது இப்படி ஒரு பெரிய சக்தி பின்னால் கிடைச்சோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. அவ்வளவு. ஓகே, ஃபைனலா கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ சிவபெருந்தனை இப்ப பிரேக்கிங் நியூஸ்ல என்ன அப்படின்னா, கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தனை அவர்கள். ஆனா அதே சமயம் காங்கிரஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிலரும் வந்து என்ன அப்படின்னா, திமுகவோட கூட்டணி வேணாம், நம்ம பேசாம தாவேகாவோட போயிடலாம் அப்படிங்கிற சில ஐடியாலஜியும் எடுக்கிறாங்க. நம்ம வந்து காங்கிரஸை சேர்ந்த சில பேர்ட்ட கேட்டப்பயும் அதையும் ஒரு சிலர் ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, ஒரு சிலர் வந்து மாறுபட்ட கருத்துலயுமே இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும். உண்மை, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதனால எதுவும் கூட்டணியில எதுவும் விரிசல் வருமா, இல்ல அவங்க சொல்ற மாதிரியே காங்கிரஸுக்குள்ளாரையும் பாஜக சித்தாந்தத்தை உடைய ஆட்கள் ஒரு சில பேர் இருக்காங்களா? இல்ல, ரொம்ப ஷார்ட்டா இதுக்கு பதில் சொல்லணும்னா, கூட்டணி பேச்சுவார்த்தை கூட்டணிகள் நடக்கிறது என்றால் எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகின்ற தலைவர், அவர் அமைக்கின்ற குழு, இவைகள் எடுக்கின்ற முடிவுகள், இதை குறித்து தான் நாம் அந்த கூட்டணி அமைப்பை பற்றி பேசணுமே தவிர லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர், நூற்றுக்கணக்கான பேர், 10 பேர் ஒரு கட்சியில இருக்கலாம், பின்னால இவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம், இவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம். இந்த கருத்தை இவர் ஒரு இடத்துல சொல்லிட்டாரு, அந்த கருத்தை சொல்லிட்டாருன்றது தேவையே இல்லாதது ஒண்ணு. அதுல அவசியம். ஏன்னா சொன்னவர்களே என்ன பண்ணுவாங்க, அவங்க தலைமையில ஒரு முடிவு பண்ணிட்டு ஆமா ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதையும் நம்ம ஓகே சார், நீ இந்த நேரத்துல கலந்துக்கிட்டு உங்களுடைய ஏன்னா பரபரப்பான இந்த நேரத்துல கலந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்காக நேர்காணல் கொடுத்தமைக்கு. தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பா இருக்கு. நீங்களும் வந்து இப்ப ரொம்ப பரபரப்பா அப்படியே பம்பரமா சுற்றி இயங்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவே மிக்க நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள்.